அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நிஃப்டியெல்லாம் நம்ம நினச்ச மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன், செல்லிங் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெட் கலர் கேண்டில் ஆச்சு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகலை. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growth தான் கொடுத்துட்டு இருக்கு. அதாவது நேற்று 25,669 அந்த பிவோட் பாயிண்ட் டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,713 இந்த 713 750 வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போயிருக்கு. இது கண்டினியூ ஆகுமா? ஏன் இந்த அளவுக்கு ரேலி இருக்கு அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் நல்ல நல்ல ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேற்று இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோவோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நினைச்ச மாதிரி நடக்கல. அதாவது விப்ரோவோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த விப்ரோ ஐடி செக்டார், ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபால் ஆனது. ஸோ எதனால அப்படின்னா அந்த H1B விசா ப்ராப்ளத்தினால நிறைய பேர் ஒர்க் பண்ண முடியாது, அந்த கம்பெனியில் வெளிநாட்டில இருந்து ஒர்க் பண்ண முடியாது, அதனால growth கொடுக்காது அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்னால ஸோ விப்ரோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பெரிய அளவில் கிடைக்கல. இன்ஃபோசிஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா விப்ரோ ஒரு மெயின் கம்பெனினால தொடர்ந்து ஐடி பணத்தை வெளியே எடுத்துட்டு இருக்காங்க இந்தியாவில இருந்து. ஓகே, மற்றபடி ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு சென்டிமெண்ட்ல க்ரோயிங் சென்டிமெண்ட்ல இருக்கிறது முக்கியமான காரணம் ரிலையன்ஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லிக்கும் ரிலையன்ஸ் நம்ம எடுத்து செக் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு growth தான் கொடுத்துருக்கு, நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, டிவிடெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட மார்க்கெட் இருக்கனால ஸோ தொடர்ந்து நமக்கு நல்ல ஒரு growth கொடுத்துட்டு இருக்கு. ஸோ மற்றபடி ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் M&M, மாருதி, ஹிந்து யூனிவர்ஸ், சன் ஃபார்மா, ஏசியன் பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4% வரைக்கும் ஹை கொடுத்துருக்கு. பாரதி ஏர்டெல் 2.18%. ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் தொடர்ந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஓகே, இது growth ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கா? அது இல்லை அந்த சனி ஞாயிறு டைம்ல ட்ரம்ப் ஏதாவது கொஞ்சம் ராவடி பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ட்ரம்ப்போட நியூஸ் வந்தாலுமே கூட growth ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஆஃப் ரிலையன்ஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக மண்டே ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ட்ரம்ப் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டேரிஃப் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இன்னும் டேரிஃப் எந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ போறதுன்னு தெரியல. வேணா 100% 200% போட்ட இடத்துல ஒரு 20% சேர்த்து போடலாமே தவிர இப்போதைக்கு சாட்டர்டே சண்டேல ஒரு பெரிய டேரிஃப் நியூஸ் எல்லாம் வரதுக்கான சான்சஸ்ங்கிறது ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது தீபாவளிக்கு எத்தனை நாளுங்க லீவு மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டெலிகிராமில் கேட்டிருந்தாங்க. ஸோ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா 21 அக்டோபர் 22 அதாவது டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே 2 நாள் தான் லீவு நமக்கு. அதாவது டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே 2 நாள் லீவு. 21ங்கிறது தீபாவளி ஹாலிடே, 22ங்கிறது பாலி பிரதிபாடா அப்படிங்கிற ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. அது அந்த பண்டிகைக்காக வெனஸ்டே லீவ். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா மண்டே மட்டும்தான் நமக்கு மார்க்கெட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2 நாள் லீவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் ஸோ நமக்கு மார்க்கெட் இருக்கும். ஓகே, அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி இடத்துல கண்டினியூஷனாக growth ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கிற இடம் 25,669. இப்போ மார்க்கெட் இந்த 25,669க்கு மேல க்ளோஸ் கொடுத்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அங்கிருந்து 26,300 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ என்னதான் கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸ் வந்தாலுமே இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஓகே, இந்த முகூர்த்தம் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இப்போ முகூர்த்தம் ட்ரேடிங்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்போ என்ன சொல்றதுன்னா இப்போ ஒரு நல்ல நாள் ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல நாள் அதுவும் போய் கடையை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் திறந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வா, ஏன்னா நல்ல நாள் அதுமா கடையை மூணு மாதிரி இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வீட்டுல சொல்லுவாங்க. ஸோ அதே தான் முகூர்த்தம் ட்ரேடிங்கும். NSE and BSE என்ன பண்ணுவாங்க, M6 NSE and BSE எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரம் மட்டும் ஹாலிடே, அதாவது நல்ல நாள்னா அந்த டைம்ல ஒரு லக்ஷ்மி பூஜை மாதிரி பண்ணுவாங்க. லக்ஷ்மி பூஜை மாதிரி பண்ணனால அந்த டைம்லலாம் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து பணம் பெருகும். அது மட்டும் இல்லாம அந்த நல்ல நாள்ல NSE ஒரு 1 மணி நேரம் ஓப்பனிங் பண்ணி வச்சா என்ன சொல்றதுன்னா அந்த டைம்ல ஒரு நல்ல ஒரு சைன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த முகூர்த்தம் ட்ரேடிங் நடத்துறாங்க. ஸோ முகூர்த்தம் ட்ரேடிங் பண்ணியே ஆகணுமானா தேவை கிடையாது. ஏன்னா பண்டிகை டைம்ல வீட்டில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த டைம்ல நம்ம செல் எடுத்து வச்சுட்டு
நாம வந்து உட்காந்துட்டு இருந்தா கூட அந்த அளவுக்குலாம் பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே நடக்காது. மார்க்கெட் ஒரே இடத்துல மூவ்மெண்ட் ஆகும். இல்லை நீங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு 1000 ரூபாய் மட்டும் ஒரு இது வாங்கி வைக்கலாம், ஒரு நல்ல நாள் அன்னைக்கும் அந்த டைம்ல வாங்கி வைக்கலாம்னு நினைச்சிங்க அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ்ல ஒரு 1000 500 பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதானே தவிர முகூர்த்தம் ட்ரேடிங்கிறது வேற ஒன்றும் பெரிய விஷயம் வந்து கிடையாது. இது எப்போ நடக்குது அப்படின்னா மத்தியானம், அதாவது 21 டியூஸ்டே மத்தியானம் வந்து 1:45 இருந்து 2:45 வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மத்தியானம் 1:45 இருந்து 2:45 வரைக்கும். ஓகே, ஸோ இது கண்டினியூவா க்ரோத் ஆகுமான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நல்லாவே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ல பை பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷன்ல செல் பண்ணியிருக்க மாதிரி தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, சென்செக்ஸ் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஹெவியா வந்து கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சில பார்த்தோம் அப்படின்னா 3124 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1205ங்கிறது பாசிட்டிவ், டிக்ளைன்ஸ்ங்கிறது 1829, அன்சேஞ்சு வந்து 90. கிட்டத்தட்ட 52 வீக் ஹைல 77 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 77 ஸ்டாக்ஸும் இருக்கு. ஸோ ஓவரால் பேலன்ஸாக தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இறங்கி இருக்கிற ஸ்டாக்ஸ் அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக் தான். இன்னைக்கு எல்லா நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கிறப்ப மிட் கேப் நிஃப்டி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் வந்துட்டு இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஸ்டாக்ஸ்ல இருந்து பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஸோ மற்றபடி செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம்னா ஐடி செக்டார். ஸோ ஐடி செக்டார் எதனால ஃபால் ஆனிச்சுங்கிறத இப்போதான் பார்த்தோம் பேஸ்ட் ஆன் இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோவோட Q2 ரிசல்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து மீடியா, மெட்டல், PSU பேங்க்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்ல இருக்கு. ஸோ மற்றபடி ஃபினான்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ ஃபெட் ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்ற வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டே ஸ்டாக்ஸ். ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் தாங்க. TCS, இன்ஃபோசிஸ் தவிர ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் பாசிட்டிவ் மோடில் தான் இருக்கு. டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏசியன் பெயிண்ட், M&M, பாரதி ஏர்டெல், மேக்ஸ் ஹெல்த், ITC, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸ். டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விப்ரோ, இன்ஃபோசிஸ், எட்டர்னல், JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, நமக்கு நிஃப்டி வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 25,669 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே தான் கொடுத்துருக்கு. அதனால நமக்கு கண்டினியூஸா ஸோ 26,219 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து மார்க்கெட் இறங்காது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டனால நான் இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எடுத்துடுறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் எடுத்துடுறேன், நேற்று போட்ட பிவோட் பாயிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா எடுத்துடுறேன். ஸோ நமக்கு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த 25,669க்கு கீழே ஓப்பனிங் வச்சா மேபி வந்து செல்லிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லாம அகைன் வந்து ஒரு கேப் அப்போ இல்லைன்னா இந்த 25,669க்கு மேல ஒரு கேண்டில் ஓப்பனிங் நடந்தா ஸோ கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா சீக்கிரமா 26,290 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. மேபி மண்டே வந்து அதை எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லோ தான். ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே அதே மாதிரி தான். அதாவது பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்துருச்சு, அதாவது ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு மண்டேக்கான எல்லா ஸ்கிரிப்டோட சப்போர்ட் ஜோன் வந்து இன்னைக்கான லோ தான். ஸோ இன்னைக்கு லோ என்ன நிஃப்டியில் 25,508. ஸோ மேபி நமக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா அகெயின் வந்து இந்த இடத்த வந்து டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ஸோ நமக்கு எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனால் ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும்தான் நமக்கு வந்து ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் எடுத்திருக்கு. ஆனால் இது வந்து தொடர்ந்து செல் ஆகுமா அப்படிங்கிறது லோவை பிரேக் அவுட் பண்ணாதான் தெரியும். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் இதில் வந்து செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதோட பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 13,118. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் செல்லிங் எதிர்பார்க்கலாமே தவிர ஸோ மற்றபடி பையிங்கிறது இப்போதைக்கு மிட் கேப் நிஃப்டியில் 50-50 சான்சஸ் தான். ஓகே, ஸோ நிஃப்டி வந்து கண்டினியூஸ் நமக்கு பை தான். இதோட சப்போர்ட் ஜோன் வந்து 25,507. ஸோ இது பிரேக் அவுட் கிடையாது. எப்பவுமே சப்போர்ட் லைன் டிரா பண்றப்ப கிரீன் டிரா பண்ணிக்கோங்க, பிரேக் அவுட் டிரா பண்றப்ப பிளாக் டிரா பண்ணிக்கோங்க. ஸோ அப்போதான் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும். ஸோ நமக்கு ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா இந்த 25,669க்கு கீழே ஓப்பன் ஆனது அப்படின்னா 25,507 வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆனா அகைன் வந்து 25,800 26,300 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் வந்து
கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து 26,300 வரைக்கும் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸோ மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் எதனாலன்னு சொல்லுங்க. அதை டைப் பண்றதோட ஜஸ்ட் வந்து 26,500 வந்துடும் இல்லை 25,000 கீழே இறங்கும் அப்படின்னு சொல்றதை விட ஸோ எதனாலங்கிறது நீங்க போட்டீங்க அப்படின்னா ஸோ அதை பார்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாலேஜ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் வந்து செல்லிங் தாங்க. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நான் மார்னிங்லேயே சொல்லியிருந்தேன் கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஒரு ஹைல இருந்து தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் சைடு மார்க்கெட் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ஏன் கிடைச்சிச்சு அப்படின்னா நேற்று வந்து இன்வென்ட்ரி டேட்டா வந்து ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்காஸ்ட்னா அவங்க எதிர்பார்க்கறது அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற இன்வென்ட்ரி டேட்டா எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு 1000 டைம்ஸ் அதிகமாக வந்து சப்ளை டேட்டா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ 1000 டைம்ஸ் அதிகமாக கிடைச்சிருக்கிறனால ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஆச்சு டவுன் ஆகணும். ஸோ மார்னிங்கில் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு இங்கே ஓப்பனிங் அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டல் விட்டுருந்தேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஓப்பனிங்னா கூட ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 58ல இருந்து 4,988 58 + 98 ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும்னா எந்த இடத்துல வரும் அப்படின்னா 5,058 வந்துட்டு அகைன் வந்து டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலோட ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு 20ஆம் தேதி, ஏதாவது பை ஆக சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். இப்போதைக்கு வந்து நமக்கு சப்ளை டேட்டா அதிகமாக இருக்கனால கண்டினியூஸாக யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனது அப்படின்னா ஒரு ஃப்ளக்சுவேஷன் நடந்தா கூட எண்டிங்ல ஒரு நல்ல செல்லிங் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில வந்து இருக்கு. ஓகே, இதோட நெக்ஸ்ட் டார்கெட் க்ரூட் ஆயிலோட டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 4,807. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இந்த இடம் 5,058ல இருந்து அகைன் வந்து டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ எம்சிஎக்ஸ் கிளாஸோட நெக்ஸ்ட் பேட்ச் வந்து அடுத்த வாரம் அக்டோபர் 23, 24, 25 ஆமாம் அக்டோபர் 23, 24, 25 தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே மார்னிங் பேட்ச் இருக்கு, ஈவினிங் பேட்ச் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி ஸோ கிளாஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் நேற்று வந்து நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கேப் டவுன் விழுந்திருக்கு. ஸோ கேப் டவுனோட கேப் ஃபில் இந்த இடத்துல கேப் ஃபில் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 259.2. இந்த 259.2 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் அகைன் வந்து ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் ஆயில் ரெண்டுமே வந்து ஈவினிங் டைம்ல செல்லிங் ப்ரெஷர் அண்ட் செல்லிங் சைட் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நமக்கு ஃப்ரைடே மார்க்கெட் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி க்ளோஸ்டு வித் பாசிட்டிவ் அண்ட் க்ளோஸ்ட் அபவ் 25,669. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையிங் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஸோ பையிங் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 25,709 பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஸோ அகைன் வந்து ஒரு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ ஹையர் பிரேக் அவுட் பண்ணாலோ ஸோ கூடிய சீக்கிரம் 26,300 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.